அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேலுக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எச்சரிக்கை. ஈரானுக்கு ஆயுதம் அனுப்பிய சீனா, துருக்கி, அமெரிக்கா செய்த செயல். மரண பயத்தை காட்டும் ஈரான், இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது கொத்து குண்டுகளை வீசிய ஈரான், அதிபயங்கர தாக்குதல். தாய்வான் எல்லையில் போர் பதட்டம். போர் பதட்டத்துக்கு மத்தியில் ஈரானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்ந்து ஈரான் கையில் சிக்கும் மொசாட் உளவாளிகள், இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து விழும் பேரிடி. இஸ்ரேலில் உள்ள பென்குரியன் விமான நிலையம் மற்றும் ராணுவ தளங்களை அழித்து தாக்கிய ஈரான். இந்தியர்கள் வெளியேறுவதற்காக வான்வழி தடையை நீக்கியது ஈரான். திடீரென அயன் டோமில் ஏற்பட்ட சிக்கல், தடுமாறிய இஸ்ரேல், புகுந்து அடித்த ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை தவிர்க்குமாறு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை IAEA உறுதி செய்ய முடியும் என்றும், அணுசக்தி நிலையங்களை தாக்குவது ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் IAEA-யின் படிப்பாளர் ராஃபேல் குரோஷி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் அவர் விளக்கம் அளிக்கையில், போர்டோ மற்றும் எஸ்பகான் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், புஷேர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டால் மிக அதிக கதிர்வீச்சு வெளியேறும் என்றும் எச்சரித்துள்ளார். இது பல 100 கிலோமீட்டர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரித்தார். ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கடுமையாக பாதித்துள்ளன. இதுவரை பொதுமக்களை பாதிக்கும் கதிர்வீச்சு கசிவு ஏற்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் அது நிகழலாம் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய உதவும் சீனா மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் ஈரான் போர் 2வது வாரத்தில் கால் வைத்துள்ள நிலையில், ஈரானின் இஸ்லாமிக் புரட்சி பாதுகாப்பு படைக்கு இரட்டை பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுத திட்டங்களுக்கான இயந்திரங்களை வழங்கியதற்காக சீனா, ஹாங்காங், துருக்கி, சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது. இது ஈரானுக்கு அஞ்சி அமெரிக்கா இவ்வாறான தடைகளை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சீனா, துருக்கி நிறுவனங்கள் வழங்கியுள்ளன. இது தொடர்பிலும் அமெரிக்கா இந்த தடையை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீண்டும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் அவிவ், ஹைஃபா உள்ளிட்ட பல இடங்களில் இன்று அதிகாலை பாரிய தாக்குதல்களை தொடங்கியது. தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்தது. விமானப்படைகள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் பாலிஸ்டிக் மற்றும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் இஸ்ரேலில் இருந்து பலர் வெளியேறியுள்ளனர். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை தவிர்க்குமாறு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உறுதி செய்ய முடியும் என்றும், அணுசக்தி நிலையங்களை தாக்குவது ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் அணுசக்தி நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் போர் நேற்று 8வது நாளாக நீடித்த நிலையில், இஸ்ரேல் மீது ஈரான் கொத்து குண்டுகளை வீசி அதிபயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளமை போர் பதற்றத்தை உச்ச நிலைக்கு அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் மத்திய பகுதிகளில் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களை குறிவைத்து ஈரான் கடந்த 19ஆம் தேதி கொத்து கொத்தாக குண்டுகளை வீசியதாக அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் தெரிவித்துள்ளது. சுமார் 8 கிலோமீட்டர் சுற்றளவு வரை கடும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய கொத்து குண்டுகளை இஸ்ரேல் மீது ஈரான் பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். ஈரான் வீசிய கொத்து குண்டுகளால் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உட்பட பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்ட கட்டிடங்கள் சரிந்து கிடப்பதாகவும் வெடித்து சிதறுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் துறைமுக நகரமான ஹைஃபா மற்றும் டான் மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகள் மீது ஈரான்
மீது சரமாரியாக ஏவுகணைகளை வீசியது. சைரன் ஒலி எழுப்பியதும் மக்கள் பதுங்கு குடிகளிலும் வணிக வளாகங்களிலும் கார் பார்க்கிங் பகுதிகளிலும் சென்று பதுங்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. ஈரான் வீசிய ஏவுகணைகள் பல கட்டிடங்கள் மீது விழுந்து வெடித்தன. பீர்சேவா நகரில் உள்ள மைக்ரோசாப்ட் அலுவலக கட்டிடம் மீது ஈரான் ஏவுகணை விழுந்து வெடித்ததில் பலர் காயமடைந்தனர். இரு நாடுகளிடையே போர் பதற்றத்தை தணிக்கும் விதமாக ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சிக்கு ஐரோப்பிய நாடுகளின் அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அத்தோடு இரு நாடுகளும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளுமாறு பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் அமைச்சர்களும் வலியுறுத்தியுள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 2வது அவசர கூட்டம் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளன. அத்துடன் ஈரான் மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ரஷ்யா, சீனா மற்றும் பாகிஸ்தான், துருக்கி ஆகிய நாடுகளும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. கொத்து, குண்டு மற்றும் ஏவுகணை போல ஒரே முறையில் வெடிப்பது அல்ல. இலக்கை நெருங்கியதும் தரையிலிருந்து 7 கிலோமீட்டர் உயரத்தில் வெடிக்கும். அப்போது அதிலிருந்து வெளியேறும் ஏராளமான சிறு சிறு குண்டுகள் 8 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சிதறி விழுந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெடிக்கும். குடியிருப்பு பகுதிகளில் இந்த குண்டு விழும்போது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். கொத்து குண்டுகள் தரையில் விழுந்து வெடிக்காமல் கிடந்தாலும் ஆபத்து தான். வெடிக்காமல் கிடக்கும் கொத்து குண்டுகளை யாராவது தொட்டாலோ மிதித்தாலோ கன்னிவெடி போல பயங்கரமாக வெடிக்கும். அத்தகைய பயங்கர ஆயுதத்தையே இஸ்ரேல் மீது ஈரான் பயன்படுத்தியுள்ளது. தாய்வான் எல்லையில் சீனாவுக்கு சொந்தமான 74 போர் விமானங்கள் பறந்ததை அடுத்து தாய்வானில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக தாய்வானை சீனாவுடன் இணைப்பதற்காக சீனா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுவேளை தாய்வானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு மேலும் தாய்வான் எல்லைக்குள் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை தூண்டுகின்றது. அதன்படி கடந்த ஒரு நாளில் சீனாவுக்கு சொந்தமான 74 போர் விமானங்கள் தாய்வான் எல்லையில் கண்டறியப்பட்டன. அவற்றில் 60 விமானங்கள் எல்லையை கடந்து தங்களது வான்பகுதியில் பறந்து சென்றதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சரகம் கூறியது. இதனால் தாய்வான் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் செம்னான் நகரில் இருந்து தென்மேற்கே சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் செம்னான் மாகாணத்தில் உள்ள சோகே நகரை சுற்றியுள்ள பகுதியை அது உலுக்கியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய உளவு சேவைகளுடன் தொடர்புடைய 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானின் செய்திகளை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் 13 முதல் இன்று வரை குறித்த 22 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக காவல்துறையினர் அளித்த தகவலின்படி சியோனிச ஆட்சியின் உளவு சேவைகளுடன் தொடர்புடையவர்கள், பொதுமக்களின் கருத்தை தொந்தரவு செய்தவர்கள் மற்றும் குற்றவியல் ஆட்சியை ஆதரித்தவர்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 22 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் நாட்டின் நட்பிற்கு களங்கம் விளைவிக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரை வியாழக்கிழமை ஈரானிய காவல்துறையினர் கைது செய்ததாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் உளவு பார்த்ததற்காக ஒரு ஐரோப்பிய நாட்டவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பென்குரியன் விமான நிலையம் மற்றும் ராணுவ மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தனது 15வது அறிக்கையை வெளியிட்டது. பென்குரியன் விமான நிலையம் மற்றும் சில ராணுவ தலைமையகங்களை குறிவைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாக அறிவித்தது. ஷாகெட் 136 போன்ற ஏராளமான தற்கொலை மற்றும் போர் ட்ரோன்களையும் துல்லியமான திட எரிபொருள் மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ட்ரூ ப்ராமிஸ் ஆபரேஷன் 3 18வது கட்டத்தை தொடங்கியதாக IRGC தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி பென்குரியன் விமான நிலையம் மற்றும் ராணுவ செயல்பாட்டு தளவாட மையங்களில் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மற்றும் IRGC வெற்றிகரமாக அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
சமீபத்திய சுற்று தாக்குதல்களின் போது 10 ஈரானிய ஏவுகணைகளில் 6 தங்கள் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ஆட்சியின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் ஆட்சியின் அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய ட்ரோன்களை இடமறிக்க தவறிவிட்டன. இதனால் இஸ்ரேலியர்கள் தங்குமிடங்களுக்கு தப்பிச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈரான் இஸ்ரேல் இடையே கடந்த 8 நாட்களாக கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் சரமாரியான ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் போர் விமானங்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் ஈரானில் உள்ள மாணவர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை வெளியேற்ற இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு முதலில் அழைத்து செல்லப்பட்டனர். அந்த வகையில் தெஹ்ரானில் இருந்து மஷாத் நகருக்கு சுமார் 1000 பேர் அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களை சிறப்பு விமானம் மூலம் இந்தியா அழைத்து வருவதற்காக ஈரான் வான்வழி தடையை நீக்கியுள்ளது. ஏற்கனவே ஈரானில் இருந்து அர்மேனியா நாட்டுக்கு இந்தியர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் ஈரானின் மஷாத் நகரில் இருந்து மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் வெளியேற ஈரான் தற்காலிகமாக அதன் வான்வழியை பயன்படுத்துவதற்கான தடையை நீக்கியுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசமாக காணப்படும் அயன் டோமின் செயல்பாடு 90% இருந்து 65% குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய மோதல் ஒரு வாரமாக நீடித்து வருகிறது. இந்த 7 நாட்களில் சுமார் 400 ஏவுகணைகளை ஈரான் ஏவியிருந்ததாகவும் இதில் 40 மட்டுமே இஸ்ரேலை தாக்கியுள்ளதாகவும் மீதமிருந்த 360 ஏவுகணைகளை அயன்டோ போன்ற இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்து விட்டதாகவும் சர்வதேச அச்சு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கிய ஏவுகணைகளில் நேற்று வரை 90% ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட நிலையில் இன்று 65% ஏவுகணைகள் தான் இடைமறிக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய உளவுத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவரின் தகவலை மேற்கோள் காட்டி செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சம் பலவீனமடைந்து வருகிறது என செய்தி வெளியான நிலையில் தற்போது உளவுத்துறையின் மூத்த அதிகாரியின் இந்த தகவல் அந்நாட்டு மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் ஈரானின் தாக்குதலை தாங்க முடியாமல் இஸ்ரேலியர்கள் பலர் வெளியேறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மேம்பட்ட ஏவுகணைகள் ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்து அதை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்கி வருகிறது. குறிப்பாக ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ஈரான் பயன்படுத்துகிறது. இந்த வகை ஏவுகணைகள் ஒளியை விட அதிக வேகத்தில் பயணிக்கும். இதை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகிறது. இது தொடர்பில் இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிடுகையில், முன்பெல்லாம் ஈரான் ஏவுகணைகள் வருவது எங்களுக்கு 10 தொடக்கம் 11 நிமிடங்களுக்கு முன்னர் தெரிந்துவிடும். எனவே அதை எப்படி தடுப்பது என்பதை நாங்கள் யோசித்து முடிவெடுப்போம். ஆனால் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் எங்களுக்கு வரும் 6 தொடக்கம் 7 நிமிடங்கள் தான் கொடுக்கிறது. எனவே சரியாக திட்டமிட முடியாமல் போய்விடுகிறது. அதே போல் ஒரு ஏவுகணையில் பல குண்டுகள் இருப்பதால் அதை தடுப்பதும் சாத்தியமில்லாததாக மாற்றிவிடுகிறது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.